இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு ஒயர்லெஸ் கீபோர்டு தான். அது இந்த கீபோர்டு இல்லை, இதுக்கு உள்ள பாக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த கீபோர்டு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து கம்மி ரேட்டில் வாங்கின ஜெப்ரானிக் கம்பெனியில் வாங்கினது. அந்த அளவுக்கு ஃபங்க்ஷன்ஸ் கிளியராக இல்லை, ஸ்டக் ஆகுது. வேகமாக வேலை செய்யும்போது இந்த சுண்டை வேலை அழுத்த ஷிஃப்ட்டு சரியாக வேலை செய்யலை, அர்ஜென்ட்டாக என்ட்ரு வேலை செய்யறதில்ல. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்மூத்தான பிராண்டடாக ஒன்று வாங்கியிருக்கேன், டெல் கம்பெனி. அதுதான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பேட்ரி சரியாக நிற்கிறதுல, டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக போனால் ஒர்க் ஆகாது. 2 மீட்டர் 3 மீட்டர் மேலே போனால் ஒர்க் ஆகிறதில்ல. இந்த அழகான பாக்ஸ் எப்படி அடங்குளமாக்கி ஓப்பன் பண்ணிட்டோம். வாங்க, பாக்ஸ் தான் பெருசாக இருக்குது, இந்த பாக்ஸு சின்னதாக தான் இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. இது சேஃப்டி ஒரு பஸ் போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணும்போது இப்படி பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். கீழே பண்ண போட்டிருக்காங்க, டெல் பிராண்டு போட்டிருக்காங்க. சிம்பிள் மவுஸும் கீபோர்டும் உள்ளே இருக்குது. 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. பட் மேக்ஸிமம் 1 இயர் தான் கொடுப்பாங்க. இப்போலாம் 3-5 இயர்ஸ்லாம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. பாக்ஸ் மேலே இவ்வளோ தான் இருக்குது. வாங்க உள்ள ஓப்பன் பண்ணுவோம். பேக்கிங்லாம் பக்காவாக இருக்குது. பேக்கிங்கே முக்கியம், பொருள் தானே முக்கியம். ஓகே, கீபோர்டு, மவுஸு என்ன புதுசாக இருக்குது. ஒயர்லெஸ் போல் இருக்குது. ஓகே, இது யூஎஸ்பி ஒயர்லெஸ் டாங்கிள். இதுனா பேட்ரியா? இதில் பேட்ரி பர்ஃபார்மன்ஸு 1 இயர் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. இதே மாதிரி பேட்ரி போட்டிங்கன்னா 1 இயருக்கு வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. டியூரசெல் யூஸ் பண்ணிங்கன்னா 1 இயர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கீபோர்டும் பார்த்தீங்கன்னா டியூரசெல் தான் போட்டிருக்கேன். கீபோர்டில் பார்த்தீங்கன்னா டியூரசெல் தான் போட்டிருக்கேன். இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு வருது, பேட்ரி காலி ஆகிடுது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா மவுஸில் பார்த்தீங்கன்னா 1 மந்த் வரது பெரும்பாடாகுது, அதுக்குள்ளே காலி ஆகிடுது. பர்ஃபார்மன்ஸ் மூவ்மெண்ட் பண்ணும்போது பாதி பேர் ஸ்டக் ஆகி போகுது. ஸோ சீக்கிரம் காலி ஆகிடுது. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டியூரசெல் போட்டிங்கன்னா 1 இயருக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பெட்டியிலேருந்து இது மட்டும்தான் பேட்ரி கொடுத்துருக்காங்க. 2 AAA பேட்ரி, 1 AA பேட்ரி, ஒரு வைஃபை யூஎஸ்பி டாங்கில் கொடுத்துருக்காங்க. அது கனெக்டர். இது தொலைச்சிட்டிங்கன்னா இந்த கீபோர்டு சிங்க் பண்ண முடியாது, கனெக்ட் பண்ண முடியாது. உஷாராக பார்த்தாங்க. அதை டேக் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்க தொலையாமல் இருக்குது. ஓகே, இப்போ உள்ள என்னென்னு பார்த்துருவோம். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பராக இருக்குது, ஸ்டக் ஆகலை. இப்போ பேட்ரி பார்ப்போம். இதுக்கு வந்து 2 AAA பேட்ரி போடணும். ஓகே, இவ்வளோ கொடுத்து 2 AAA பேட்ரி இதுக்கு. அப்புறம் மவுஸு, இதான் அதோட மவுஸு. இங்கே கொடுத்துருக்காங்க சென்சார் ஆஃப், மவுஸ் ஆன் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. வேலை முடிஞ்சு நம்ம மவுஸை ஆஃப் பண்ணி வச்சிடணும், மற்ற நேரம் ஆன் பண்ணி வைக்க ஒர்க் பண்ணும்போது. இதுக்கு வந்து 1 AAA பேட்ரி போடணும். இந்த நாப்பை உள்ளே வச்சுட்டு பேட்ரி போடணும். அப்போ தான் நாப்பு இப்படி இருக்கும்போது பேட்ரி மேலே வரும். அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதை பிச்சு கலாச்சிடாதீங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.